வணக்கம் அன்புக்குறிகளே. ஒரு போதகர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியர்கள் என்ன ஊழியர்கள் இவங்க நடனம்லாம் ஆடுறாங்க, கர்த்தருக்கே பிரியமா இருக்கு, உங்களுக்கு என்ன உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கடைகள்ல விற்கிற விளக்கெண்ண மாதிரி பேசியிருக்காரு. என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா செகண்டுக்கு செகண்ட் நம்ம அவருக்கு பதில் சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்கெல்லாம் என்ன ஊழியக்காரங்க, இப்படி ஆடலாமா? சரியா கேட்டீங்க ஐயா. ஆனா வேதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன மாதிரியான ஊழியர்கள் அப்படிங்கிறத சோதனை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதாவது 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க, அது தேவனால் உண்டான ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு விதமான பாவியா அப்படிங்கிறத சோதனை பண்ணணும், சோதித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதே வேளையில நல்ல மரம் என்றால் நல்ல மரம் என்று சொல்லுங்கள், கெட்ட மரம் என்றால் கெட்ட மரம் என்று சொல்லுங்கள். நல்ல மரமானது நல்ல கனிகளை கொடுக்கிறது, கெட்ட மரமானது கெட்ட கனிகளை கொடுக்கிறது, ஆகையினாலே அதனுடைய கனிகளாலே அறிவீர்கள் அப்படின்றது. அந்த கனி ஆவியின் கனியாக இருக்கணும், கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பாவியோன்னு அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். பாவியானார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி. சரி, மேல சொல்லுங்க. ஆடலாமா, இப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கர்த்தருக்கு அது பிரச்சனை இல்லைன்னா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அதாவது ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு கூட பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னா மாய்மாலமான நடனங்களோ அல்லது அபாத்திரமாக வெளியில நின்னுகிட்டு எல்லாத்துக்கும் பார்வைக்கு ஊழியம் செய்யறவங்களை கண்டிப்பாக ஐயோ தான் அவனுக்கு. புரியுதுங்களா? மாய்மாலக்காரர்களை இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாரு? பரிசேயரான உனக்கு ஐயோ, வேதபாரகரான உனக்கு ஐயோ அப்படின்னாரு. அப்படிப்பட்ட கடவுளை, அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் தரிசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் மனிதனை என்னகிட்டயும் இருக்கும். நீ மாய்மாலமான ஜெபம் பண்றடா அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். ஏன்னா கோமாளித்தனமான வேலைகள் எல்லாம் சபைகள்ல எடுத்துக்க வேண்டியது, கிறிஸ்துவ மேடைய கச்சேரி மேடையை ஆக்க வேண்டியது. அதை கேட்டுட்டா உடனே நியாய தீர்ப்புங்கிறது. இது எந்த ஊரு நியாயம்? இதெல்லாம் ஒரு நியாயம் வேண்டாமா? சரி, மேல என்ன சொல்றோம்னு கேட்போம். இப்படி ஆடலாமா, பாடலாமா, இப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட சொல்லியிருக்காரா? பழைய ஏற்பாட்டுல தாவீது ஆடினாரு, அதனால ஊழியர்கள் ஆடலாமா? வேதம் திட்டம் தெளிவாக சொல்கிறது, ஒழுக்கமும் கிரையமும் ஒழுங்கும் கிரையுமாய் நடக்க கடவுது, விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இரு அப்படின்னு இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானது என்ன? பரிசுத்த ஆராதனை. கர்த்தருக்கு பிரியமானது டான்ஸ் கிடையாது. அடுத்தவங்க மேடை கிடைச்சிருக்குங்கிறதுக்காக ஊழியர்கள் ஆடக்கூடாது. அதெல்லாம் புறஜாதியினுடைய பண்பாக இருக்கிறது. சிவன் பக்தர்கள் இருக்காங்கல்ல, பக்தாக்கள், அவங்கதான் ஆடுவாங்க, வைப்பாங்க. சபை மேடை ஆடுறதுக்கு இல்ல, ஆண்டவருடைய சத்துவ கிரியைகளை, பரலோக ராஜ்யத்தை சொல்லுகிற இடமாக இருக்கிறது. இதுல ஆட்டம் போடுறது, பாட்டு போடுறது, இப்படி பாரியான காரியங்கள், மாய்மால காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. புரிதுங்களா இல்லையா? புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டுல வேணா எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். தாவீது நமக்கு அடிச்சுவிடு கிடையாது. தாவீது அடிச்சுவிடு கிடையாது. எதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேற்கோள் காட்டி இதுதான்ப்பா, இதை வச்சு ஆடுப்பா அப்படின்னு சொல்லி ஆட சொல்லல, அநாகரிகமாக ஆடல. பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் இருக்கு. ஆடி மாம்ச பிரகாரமாக அவரை திருப்திப்படுத்த முடியாது. எல்லோரும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சுத்தமாக இருக்கிறது. அதே போல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதாவானவர் சந்தோஷப்படுறார். அதனாலே நீங்கள் கிறிஸ்துவின் சீசர்களாக இருக்கிறீர்கள். சோ வேற யாரும் நமக்கு முன்மாதிரி இல்ல, அவங்கெல்லாம் வேற மாதிரி. நாம கிறிஸ்துவ மாதிரி அடிச்சு விட பின்பற்றணும். நமக்குள்ள பல காரியங்கள் இருக்கிறது, சும்மா சுய காரியங்கள் இருக்கக்கூடாது. சரியா? சரி, மேல சொல்லுங்க. இருந்த யூதர்கள் இயேசுவின் மேல் இடர்கள் அடைந்தது காரணம் என்னன்னா, நம்ம ஸ்டைல் அவர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாருன்னா. உபவாசம் இருக்கிற நேரத்துல உன்னுடைய சீஷர்கள் சாப்பிடுறாங்க, இதை எங்களால ஏத்துக்க முடியலன்னு பதட்டப்படுறாங்க. அப்பா, இந்த யூதர்கள் என்ன மாதிரி இது பண்ணாங்க வச்சாங்க? அவர்கள் கை கழுவி எல்லாத்தையும் சுத்தபத்தமா, அதாவது நியாயப்பிரமாண முறைமையின்படி பயணித்தாங்க. அதே ஃபார்மேட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுடைய சீசர்கள் ஏன் கால் கழுவாம கை கழுவாம சாப்பிடுறாங்க, வைக்கிறாங்க, உபவாசம் ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவர் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால உபவாசம் பண்ணாம இருக்கிறாங்க. பரமேறி போகும்பொழுது உபவாசம் இருப்பாங்க. ஏன்னா கடவுள் நேரடியா வந்துட்டாரு. சீசர்களுக்கு எல்லாம் தெரியுது, அண்ட சராசரங்களை உண்டாக்கிய ஆண்டவரே மனுக்குலம் எடுத்து வந்திருக்கிறாரு. சோ அவனுக்கு தெரியல, ஆனா சீசர்களுக்கு தெரிஞ்சது, இவருதான் கடவுளுடைய நேரடியான கடவுள், உண்மையான கடவுள் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணதுனாலதான் உபவாசம், மாய்மாலமான உபவாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? யூதர்கள் பார்வைக்கு உபவாசம் இருப்பான். நான் 2 வேளை உபவாசிக்கிறேன், தசமபாகம் 10 கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாய்மாலமான வேற வேலைகளை செய்துகிட்டு இருந்தான். மாய்மாலமான கிரியைகளை செய்துட்டு தேவ நீதியா நடக்காம போயிட்டாங்க.
இவனுகளெல்லாம் தெரிஞ்சு போய் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பல காரியங்களை சொல்லிட்டு இருந்தாரு. யூதர்கள் வந்து மாம்ச பிரகாரமான தொழுது கொண்டார்கள். சோ ஆண்டவர் ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்ததுனால ஒத்து போகல, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒத்து போகல. அதே போல நியாயப்பிரமாணத்தை அவர் முடிவுரை செய்ய போறாரு, மேசியான்னு அறிந்து கொள்ளல. புரியுதா? யூதர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுதுங்களா? அதனால வந்துட்டு சும்மா அது இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரி, அடுத்து என்ன சொல்றாப்புல கேட்போம். இது படுத்துட்டு ஜெபம் பண்ண அந்த வசனத்தை கிழிச்சிருங்க. அப்படின்னா ஏன் படுக்கையில கத்தரோட பேசிட்டு இருக்காரு, அப்ப படுத்துட்டு பேசலாமா? அதாவது தாவீது படுத்துட்டு ஜெபம் பண்ணாரு, படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆனா சபைகள்ல படுத்துக்கிட்டு எல்லாம் அந்த மாதிரியான அநாகரிகமான செயல் செய்யக்கூடாது. படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், நின்றுகிட்டு ஜெபம் பண்ணலாம், நடந்துகிட்டு போய்கிட்டு இருக்கே ஜெபம் பண்ணலாம். அது ஜெபம் பண்ண வேண்டியது தப்பு இல்ல. ஆனா இதையும் வந்து யாரும் உங்களை வந்து குறை சொல்லல, சரியா? ஆனால் அதை கிழிச்சு போட்டிருக்கேன், இதை கிழிச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா வாயில கிழிக்கணும்னு நான் சொல்றேன், சரியா? சரி, மேல சொல்லுங்க. ஜெபம் பண்ண அந்த வசனத்தை கிழிச்சிருங்க. அப்படின்னா ஏன் படுக்கையில கத்தரோட பேசிட்டு இருக்காரு, அப்ப படுத்துட்டு பேசலாமா? பேசலாங்கிறேன் நானு. அது அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அது செய்யறாரு. நீ இப்படிதான் ஜெபம் பண்ணணும் யார் சொல்லி தர சொன்னது? நீ இப்படித்தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிச்சா, உங்க பைபிள்ல இருந்தா போய் வாசிங்க. மாயக்காரணம் மாதிரி வீதிகள்லயும் ஜெப ஆலயங்கள்லயும் இப்படி துபாக்கூர் வேலையை பார்க்க கூடாது. நீயோ என்ன பண்ணணும், அந்தரங்க, அதாவது வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு, உனக்கும் ஆண்டவருக்குமான காரியங்களாக இருக்கட்டும், சரியா? மைமாலமான ஜெபம் இருக்கவே கூடாது அப்படின்றது. அதே வேளையில முன்னவே சொன்னதுதான். இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியே செயல்பட்டார், அப்படியே கிரியை செய்தார். எங்கேயாவது அப்படியாக ஸ்தோத்திரம் அப்படியாக அப்படின்லாம் இல்லவே இல்லை. அந்த சீனே கிடையாது. பைபிள் என்ன டீச் பண்ணிருக்கோ, இயேசு கிறிஸ்துவானவர் என்ன உபதேசமா கொடுத்திருக்காரோ அதை தான் சாலிடா இது பண்ணணும், வைக்கணும். சுய காரியமா இருக்கக்கூடாது. தீத்து 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல சுயமா இருக்கக்கூடாது, சுய இஷ்டப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்கு வேதம். உங்க இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, அது வேதம். அப்ப எதுக்கு பைபிள் இருக்கு? நீங்க பாட்டுக்கு இது பண்றதுக்கு, உன் பாட்டுக்கு இருக்கிறதுக்கு பைபிள் தேவை இல்லையே. தீத்துக்கு எழுதுறாரு, கரெக்டா இருக்கணும், முன்கோபம் இல்லாதவனா இருக்கணும், சுய ஆராதனை இருக்கக்கூடாது, சுய இச்சையின்படி நடக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. சரி, மேல சொல்லுங்க. பேசுறாரு, நான் குளிச்சிருக்கும் போது நிறைய ரெவலேஷன் எனக்கு கொடுக்குறாரு. எந்த ஆண்டவரோட எங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க நீங்க? அதாவது இவர் குளிச்சுக்கிட்டு வெளிப்பாடு வாங்க வரான், இப்படி வாங்க வரான். இந்த வெளிப்பாடு வாங்கினீங்களே, ஈராக்கு ஃபைட் நடக்குமே, அப்போம்லாம் ஆண்டவர் வெளிப்பாடா அவங்களுக்கு சொல்லலையா? சம்பவங்கள்லாம், பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் உலக நாடுகள்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்போம்லாம் வெளிப்பாடு இது பண்ணலையா? என்ன வெளிப்பாடு வந்து சொல்லுங்களேன். உலகத்துக்கு பிரகாரமான வெளிப்பாடு வர்றது அது வேற இடத்துல இருந்து வரும். ஆசீர்வாதம், உபதேசம், ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், செழிப்பு, ஆசீர்வாதம், செழிப்பு, இதெல்லாம் எங்க இருந்து வரும்? பிசாசுகிட்ட இருந்து வரும். உங்களுடைய உபதேசம் எல்லாம் செழிப்பு உபதேசங்கிறது மோசமான ஒரு உபதேசம்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இதுலதான் இருக்கிறார் இவரு. இவர் என்னமோ வெளிப்பாடு வாங்குறாராம்ல. வெளிப்பாடு வாங்குறவங்க சொல்ல வேண்டிய எனக்கு அமெரிக்கால இந்த மாதிரி என்ன குண்டை போடுவாங்க, என்ன சொல்றது, இஸ்ரேலும் என்ன சொல்றது அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்கு குண்டை போடும், அங்க பாத்தீங்கன்னா ஆங்காங்கே குண்டை போடுவாங்க, குண்டு மலை பொழியும் அப்படின்னு வெளிப்பாடு சொல்லல. ஏன்னா நீங்க டுபாக்கூறுகள், ஒவ்வொன்றும் உங்களுடைய சுய காரியங்கள்ல இருக்கு பத்தியா. இதெல்லாம் பிசாசு செய்யக்கூடிய காரியம். சுயத்திலிருந்து எடுத்து பேசுவான், சொந்தமா எடுத்து பேசுவான். பைபிள் இல்லாத சொந்தமா எடுத்து பேசுறதுனாலே அதுதான். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட மாய்மாலமான ஆட்களுக்கு எச்சரிக்கையாக பயணிங்க. இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா போதகர் கிடையாது, இவர்கள் பணம் ஈட்டுகிற, பொருள் ஈட்டுகிற ஒரு மனிதர்களாக இருக்கிறாங்க. இது போன்ற கள்ள ஊழியருக்கு கவனமாக இருங்கள். சரிங்களா? வேறொரு பதிவு.